தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து காத்து ஆண்டவர் நடத்துவாராக. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறதான அவருடைய வார்த்தை சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 119வது சங்கீதம் 176வது வசனம், காணாமற் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன். இன்றைக்கு தேவ பிள்ளைகள் அவர்கள் வழி தப்பி போகிறதை நாம் பார்க்க முடியும். வழி தப்பி போனதான கூட்டங்கள். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அதிலே மூத்தவன் தகப்பனோடு இருந்து தகப்பனுக்குரியவைகளை செய்து தகப்பனுக்காகவே தன்னுடைய காரியங்களை நியமித்து அவன் வாழ்ந்ததை பார்க்கிறோம். இளையவனோ அதை தான் நாம் பார்க்கிறோம், இளைய குமாரன். அப்போ இந்த இளையவன் செய்த காரியம் என்ன? தன் ஆஸ்திகளை எல்லாம் தகப்பனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அவரை விட்டு பிரிந்து தூர தேசத்திற்கு தன் நண்பர்களோடு கூட போய் எல்லாவற்றையும் இழந்து போனதை நாம் பார்க்கிறோம். வழி தப்பி போனதை நாம் பார்க்கிறோம். வழி தப்பி போனதினால் ஏற்பட்டதான காரியம் என்ன? அவன் எல்லாவற்றையும் இழந்தான். எல்லாம் அவன் வாழ்க்கையை விட்டு விலகி போயிற்று. நண்பர்கள் விலகி போனார்கள், ஆகாரம் கிடையாமல் போயிற்று, சொத்துக்களை இழந்து போனான், வருமானங்களை இழந்து போனான். கடைசியில் ஒருவேளை ஆகாரத்திற்கு கூட அவனால் கூடாத ஒரு நிலை காணப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். தேவ பிள்ளையே, காணாமற் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன். ஏதோ உலகத்தில் இருக்கிற மனுஷன் வழி தப்பி போலங்க, கர்த்தருக்குள் இருக்கிற தேவ பிள்ளை தான் வழி தப்பி போயிற்று. தகப்பனுடைய பிள்ளை தான் வழி தப்பி போயிற்று. வழி தப்பி போனதான இன்று உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எல்லாவற்றையும் இழந்துட்ட. ஒரு காலத்தில் நல்ல ஜெபம் பண்ண, ஒரு காலத்தில் நல்ல கர்த்தரை தேடின, நல்ல முழங்காலில் நின்று போராடி ஜெபித்த, தேசத்திற்காக ஜெபித்த, ஜனங்களுக்காக ஜெபித்த, உன் குடும்பத்திற்காக கண்ணீர் வடித்த. ஆனால் இன்றைக்கு உன் ஜெபம் எங்கே? இன்றைக்கு உன்னுடைய துதியின் வாழ்க்கை எங்கே? தேவனுக்குள்ளாக இருந்த பரிசுத்தம் எங்கே? ஆண்டவரை விட்டு ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தை எல்லாம் பெற்றுக்கிட்டு இன்னைக்கு ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்டப்பா. தூரம் போயிட்டதுனால இன்னைக்கு நடக்கிற காரியம் என்ன? உன் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமான இழப்பு, கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாவற்றையும் இழந்து கொண்டு இருக்க. உனக்கு தெரியாமலே எல்லா காரியங்களும் இழந்து கொண்டு இருக்கிறது. உனக்கு தெரியாமலே அநேகர் உன்னிடத்திலிருந்து பிரிந்து போயிருக்கிறார்கள். உனக்கு தெரியாமலே உன் வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் இழந்து போனாய். எப்படி ஒரு இளைய குமாரனுடைய வாழ்க்கையில் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது அப்படின்ற நினைக்கிற இடத்துல வந்து நின்றானோ, இன்னைக்கு நீங்களும் வந்து நிற்கிறீங்க. கொஞ்சமாவது ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு. தேவ பிள்ளையே, அந்த இளைய குமாரனுக்குள்ளாக நடந்த ஒரு காரியம் உண்டு. அவன் புத்தி தெளிந்து இன்றைக்கு உங்களுக்குள்ளாக உங்கள் புத்தி தெளியட்டும். ஒரு காலத்தில் கர்த்தருக்குள்ளே இருந்த பொழுது ஒன்றுமில்லாத நேரத்தில் கர்த்தர் உங்களை நடத்தினார். ஆனால் இன்னைக்கு எல்லாம் இருந்தது, எல்லாவற்றையும் இழந்து கொண்டு வருகிறாய். காரணம் என்ன தெரியுமா? காணாமற் போன ஆட்டை போல நீ வழி தப்பி போய்விட்டாய். தேவனுடைய அன்பிலிருந்து விலகி போய்விட்டாய். தேவனுடைய வசனத்திலிருந்து விலகி போய்விட்டாய். தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து தூரம் ஓடி போய்விட்டாய். எப்படி ஒரு யோனா கர்த்தரை விட்டு, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு அவன் வழி விலகி போனானோ, அவ்வண்ணமாய் வழி விலகி போனதான ஒரு தேவ பிள்ளையாக உன் வாழ்க்கை காணப்படுகிறது. இன்னைக்கு ஆண்டவரை தேடி ஓடி வந்துருங்க. உங்கள் இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. அவன் புத்தி தெளிந்து, உங்கள் புத்தி இன்னைக்கு தெளியட்டும். மீண்டுமா என் தகப்பனிடத்துக்கு போவேன், மீண்டுமா என் தகப்பனிடத்துல சேர்வேன். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல வழி தெரிந்து ஓடி வருகிற ஒரு கூட்டமாய் நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஓடி வந்துருங்க. கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்துவார், உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார், உங்களை கழுவுவார். எப்படி அந்த தகப்பன் இளைய குமாரனை ஏற்றுக்கொண்டு அவனை கழுவி அவனுக்கு வஸ்திரங்களை உடுத்தி மோதிரங்களை அணிவித்து விருந்து செய்தானோ, அவனமாய் கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார். இஸ்ரவேல் வீட்டாரே, உங்களை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். தேவ பிள்ளையே, உன்னை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். உன் வாழ்க்கையை கர்த்தருக்குன்னு ஒப்புக்கொடு. உன் வாழ்க்கை கர்த்தருக்காக வாழ ஒப்பு கொடுத்துரு. என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவரை உமக்காக வாழ்வேன், உம்மை விட்டு தூர போக மாட்டேன், வழி தப்பி நடக்க மாட்டேன். அந்த அனுபவத்திற்குள்ளாக வாருங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாய்
தூக்கி நிறுத்துவார், ஆசீர்வதிப்பார், எல்லா நன்மைகளினாலும் உங்களை அலங்கரிப்பார், இறுதி மட்டும் நடத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணாமற் போன ஆட்டை போல வழி தப்பி போறேன் ஆண்டவரே, வழி தப்பி போனதான உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே எல்லாவற்றையும் இழந்தார்கள். மீண்டுமாய் இடத்துல திரும்ப தேவ சமூகத்துக்கு நேராக திரும்ப தேவ சமூகத்திலிருந்து ஆண்டவரே புத்தி தெளிந்து தேவ சமூகத்திலே வந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆம் தேவ பிள்ளையே, தேவனாகிய கர்த்தர் அவரை விட்டு நீ தூர போனாய், தூர போனதான உன்னுடைய வாழ்க்கை மீண்டுமாய் தேவனிடத்தில் திருப்பப்படட்டும், தேவனுக்கு நேராக திருப்பப்படட்டும். கர்த்தர் உன்னை கட்டுவாராக. நீ புத்தி தெளிந்து தேவனிடத்தில் வரும் பொழுது இழந்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் உன் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளும்படி செய்வார். உங்களை ஆசீர்வதிப்பார், தூக்கி நிறுத்துவார். God bless you. God bless you. God bless you.